வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கான லாஸ்ட் மந்த் டிப்ஸ் வீடியோ. ஸோ நாளைக்கு எக்ஸாம் போகிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட பிலிம்ஸ் ஐடி ப்ரூஃபு, பிலிம்ஸ் அட்மிட் கார்டு, மெயின்ஸ் அட்மிட் கார்டு, உங்களோட ஐடி ப்ரூஃபு, அதோட ஜெராக்ஸ் காப்பி, ஒரு 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு பேனா, இதை கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 விஷயம் தான் நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, எக்ஸாம் டைமுக்கு ரிப்போர்ட்டிங் டைமுக்கு கரெக்டாக முன்னாடி போய் சேர்றது. 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னா 6:30 போய் சேர்ந்துரு. சரிங்களா? 2வது விஷயம், உள்ள எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின். ஒரு செக்ஷனுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க, எந்த செக்ஷன்னாலும் சரி, 4 செக்ஷன் இருக்கா, எந்த செக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சாலும் ஃபஸ்ட்டு உள்ள கொஸ்டின் லெவல் எப்படி இருக்குது, மாடரேட்டாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, எந்த கொஸ்டினை ஃபஸ்ட் எடுக்கலாம், எதை செகண்ட் எடுக்கலாம், எதை தேர்ட் எடுக்கலான்னு இந்த செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது 2வதாக ரொம்ப முக்கியம். 3வது முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறது. இந்த ஜென்ரல் அவேர்னஸில் நிறைய பேர் அக்யூரசி மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. சரி, எதுனாலும் பார்த்துக்கலாம், ஒரு 5 குத்தி விடுவோன்னு குத்துவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஜென்ரல் அவேர்னஸில் 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 100% மெயின்டைன் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு 90+ அக்யூரசியாவது நம்ம இங்கிலீஷில் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் தான் ஒரு கேம் சேஞ்சர் பார்ட்டாகவே இருக்கும் எப்பயுமே. பட் சொல்லக்கூட முடியாது. இங்கிலீஷை ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டு ரீசனிங்கை கொடூரமாக உக்கரமாக கொடுத்து கூட உங்களை உட்கார வைக்கிறதுனால உட்கார வைக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் எப்படி இருந்துச்சு அப்படி இப்படின்னு நோண்டாமல் இப்போ எப்படி கொஸ்டின் வருது, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணி, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ தயவுசெய்து சென்டருக்கு போகிறவங்க முன்னாடியே இன்றைக்கே கூட போய் அங்கே டேராவை போட்டுருங்க. சரிங்களா? காலையில் 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட். வெற்றி நமதே. கான்ஃபிடென்ட்டோடு போங்க. இவ்வளோ நாள் நம்ம ஃபீல் பண்ணுன்ற இவ்வளோ நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது வேஸ்டாக போகிறதில்ல. ஸோ உனக்கு தான் இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் அப்படின்னு நினச்சிட்டுப்போ. இதை 1200 சில்லறையில் நீயும் ஒருவன் கண்டிப்பாக முடியும். எண்ணம் போல் வாழ்க்கை. நீ எண்ணத்தை நான் ஜெயிப்பேன், நான் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கேன்னு இயற்கையை உன்னை ஜெயிக்க வைக்கும். டின் டின் டின்.